அத்தியாயம் 8 தொடர்கிறது. பக்கம் 215. ஒரே சமயத்தில் ஒரு தாவரத்திற்கும் ஒரு பிராணிக்கும் கொடுக்கப்படும் மருந்து ஆச்சரியப்படும் வகையில் ஒரே விதமான பலனை ஏற்படுத்துகின்றது என்று அவர் சுட்டிக்காட்டினார். மனிதனிடம் உள்ள ஒவ்வொரு இயல்பும் தாவரத்தில் ஏற்கனவே அமைந்துள்ளது. தாவர வகைகளை பரிசோதிப்பது பிராணி மற்றும் மனித இனங்களின் துன்பங்களை குறைக்க உதவும். பல ஆண்டுகளுக்குப் பிறகு போஸினுடைய முன் நோடியான தாவர கண்டுபிடிப்புகள் மற்ற விஞ்ஞானிகளால் உறுதிப்படுத்தப்பட்டன. 1938 கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் செய்யப்பட்ட பணியை பற்றி நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை பின்வருமாறு குறிப்பிட்டிருக்கிறது. நரம்புகள் மூளைக்கும் உடலின் மற்ற உறுப்புகளுக்கும் இடையே செய்திகளை எடுத்து செல்லுகையில் மிகச்சிறு மின் தூண்டுதல்கள் ஏற்படுகின்றன என்பது சில ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இத்தூண்டுதல்கள் நுட்பமான கால்வனா மீட்டர்களில் அளக்கப்பட்டு நவீன உருப்பெருக்கிகளால் லட்சக்கணக்கான மடங்கு பெரிது செய்யப்படுகின்றன. இதுவரையில் மனிதனின் அல்லது உயிருள்ள மிருகங்களின் நரம்பிழைகளில் வழியாக பாயும் இத்தூண்டுதல்களின் பாதையை ஆராய்வதற்கு திருப்திகரமான எந்த வழியும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஏனெனில் இத்தூண்டுதல்கள் செல்லும் வேகம் மிக அதிகமானது. டாக்டர் கே.எஸ். கோல் என்பவரும் எஸ்.ஜே. கர்டிஸும் நன்னீரில் வளரும் நீளமான ஒற்றை செல்கள் கொண்ட நீடெல்லா என்னும் செடி தங்க மீன் வளர்க்கும் கிண்ணங்களில் அடிக்கடி உபயோகப்படுவது ஒன்றை நரம்பிழைகள் உள்ள மற்ற இனங்களுடன் அப்படியே ஒன்றுபடுகின்றது என கண்டுபிடித்ததை அறிவித்தனர். மேலும் நீடெல்லா இலைகள் உணர்வூட்டம் பெறும் பொழுது ஏற்படுத்தும் மின் அலைகள் வேகம் ஒன்றை தவிர மிருகங்கள் மற்றும் மனித நரம்பிழைகளில் ஏற்படுவதை போன்று ஒவ்வொரு வகையிலும் ஒத்துள்ளன என கண்டனர். ஒரு செடியில் உண்டாகும் மின் நரம்பு தூண்டுதல்கள் மிருகங்களில் ஏற்படுவதை விட மிக மெதுவாக உள்ளன என காணப்பட்டது. இந்த கண்டுபிடிப்பை கொலம்பியா விஞ்ஞானிகள் பின்பற்றி நரம்புகளின் மின் தூண்டுதல்களின் பாதையை மெதுவான சலன படங்களாக எடுக்க வழி வகுத்தனர். இப்படி நீடெல்லா செடி ரொசெட்டா கல்லை போன்று மனம் மற்றும் பொருளின் எல்லை பகுதிக்கு அருகில் நன்கு பாதுகாக்கப்பட்டு வரும் இரகசியங்களை ஊகிக்க உதவலாம். கவி ரவீந்திரநாத் தாகூர் இந்தியாவில் இந்த இலட்சிய விஞ்ஞானியின் உயர்ந்த நண்பராவார். அவருக்காக அந்த இனிமையான வங்காள கவிஞர் பின்வரும் வரிகளை எழுதியுள்ளார். அழைத்திடு துறவி அழைத்திடு, விழிமின் எழுமின் என்ற தொல்லிசை சாமத்தை உன் சத்திய சொற்களில் கூவி அழைத்திடு. வீண் சாத்திரம் பேசி பெருமை கொண்டு வெறும் ஆத்திர சொற்களின் அடிமை மனிதனை அழைத்திடு. வம்பான மூர்க்கனை முன்னுக்கு அழைத்திடு. அன்னை இயற்கையின் அருள் முகமான் அகன்ற மண்ணில் உன் வித்தகரை குறித்து இவ்வழைப்பை நீ விடுத்திடு. தியாக தீயின் சுடரின் வெம்மையில் ஒன்றாய் யாவரும் இயங்கட்டும். நம் பாரதமும் தான் தொன்று தொட்டே நிற்கும் நம் அன்னையவள் திரும்ப தன் உறுதியான பணி ஆற்ற
தொடங்கட்டும். கடமைக்கும் இறையன்பிற்கும் தொண்டாற்றவே ஆழ்நிலை தியானத்தில் அமரட்டும். திரும்ப சலனமின்றி, கலக்கமின்றி, பெருவிருப்பின்றி, புனிதவதியாகி, உலகெல்லாம் அருள் போதிக்கும் அன்னையாகி அரியாசனத்தில் அமரட்டும். எல்லா விஞ்ஞானமும் மேம்பட்டதுதான். இல்லாவிடில் அது அழிந்துவிடும். தாவரவியல் தற்சமயம் சரியான சித்தாந்தத்தை அடைந்தவாறு உள்ளது. பிரம்மாவின் அவதாரங்கள் சீக்கிரத்தில் இயற்கை வரலாற்றின் பாட புத்தகங்களாகி விடும். எமர்சன். 2. லத்தீன் மூல சொல் கிரிசரி, கிரஸ்ஸரி, அதிகப்படுத்து. அவருடைய கிரேசோகிராப்பிற்கு மற்ற கண்டுபிடிப்புகளுக்கும் 1917 போஸுக்கு வீரப்பட்டம் நைட்ஹுட் கிடைத்தது. 3. தாமரை மலர் பாரதத்தின் புராதனமான தெய்வீக சின்னம். அதன் இதழ்கள் விரிவது ஆன்மாவின் விரிவை குறிக்கும். சேற்றிலிருந்து பிறந்து வளரும் அதன் புனிதமான அழகு நலமளிக்கும் ஓர் ஆன்மீக வாக்குறுதியாகும். 4. புராதன இந்துக்களுக்கு பொருட்களின் அணு அமைப்பு பற்றி நன்கு தெரிந்திருந்தது. இந்திய தத்துவ சாத்திரத்தில் 6 முறைகளில் ஒன்றானது வைசேஷிகம். சமஸ்கிருத மூலச்சொல் விசேஷல். அணுவின் தனித்தன்மை. வைசேஷிகத்தை விளக்கியவர்களில் முதன்மையானவர்களில் ஒருவரான ஆலுக்யர் என்பவர் கானாதர் அணுவை புசிப்பவர் எனவும் அழைக்கப்பட்டு வந்தார். இவர் சுமார் 2800 ஆண்டுகளுக்கு முன் பிறந்தவர். ஏப்ரல் 1934 ஈஸ்ட் வெஸ்ட் பத்திரிகையில் வெளிவந்த தாரா மாதா எழுதிய கட்டுரையில் வைசேஷிகத்தின் விஞ்ஞான கருத்து சுருக்கம் பின்வருமாறு கொடுக்கப்பட்டிருந்தது. அணுவை பற்றிய புதிய கொள்கை பொதுவாக விஞ்ஞானத்தின் நவீன முன்னேற்றம் என்று கொள்ளப்பட்டாலும் வெகு காலத்திற்கு முன்பே கானாதர் அணுவை புசிப்பவர் என்பவரால் அதற்கு மிக அற்புதமான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சமஸ்கிருத அணுஸ் என்பதை அணு ஆட்டம் என மொழி பெயர்க்கலாம். அது கிரேக்க மொழிப்படி வெட்ட முடியாதது அல்லது பகுக்க முடியாதது என்பதாகும். கிறிஸ்தவத்திற்கு முந்தைய கால இலக்கியமான வைசேஷிகத்தில் காண கிடைக்கும் மற்ற விஞ்ஞான உண்மைகள்: 1. காந்தத்தை நோக்கி ஊசிகளின் அசைவு. 2. தாவரங்களின் நீரின் சுழற்சி. 3. ஆகாயம் அல்லது ஈதர் நுட்பமான சக்திகளின் போக்குவரத்துக்கு ஆதாரமான ஜட பொருளாகவும் எந்த கட்டமைப்பும் கொண்டிராமலும் இருப்பது. 4. மற்ற எல்லா வெம்மைக்கும் காரணமாக சூரியனுடைய வெப்பம் இருப்பது. 5. மூலக்கூறுகளின் மாற்றத்திற்கு வெப்பம் காரணமாக இருப்பது. 6. பூமியின் அணுக்களுக்குள் அடங்கியிருக்கும் சுய சக்தியினால் கீழ்நோக்கி இழுக்கும் திறனான புவி ஈர்ப்பு சக்தியின் விதிமுறை. 7. அனைத்து சக்திகளின் இயங்கும் இயல்பு. இதன் செயல்பாடானது சக்தியை செலவழிப்பதையும் அல்லது இயக்கத்தின் மறு விநியோகத்தையும் அடிப்படையாக கொண்டுள்ளது. 8. அணுப்பிளவினால் பேரண்டத்தின் அழிவு. 9. ஒளி மற்றும் வெப்பத்தின் கதிர்வீச்சுகள் மிக மிக நுண்ணிய சிறு துகள்களாக நினைக்க முடியாத
வேகத்தில் எல்லா பக்கங்களிலும் சிதறுவது. நவீன பிரபஞ்ச கதிர்கள் கோட்பாடு 10. காலம், இடம் இவைகளின் சார்பு தத்துவம். வைசேஷிகம் உலகத்தின் மூல காரணமாக என்றும் அழியா இயல்பை கொண்ட அணுக்களையே குறிப்பிடுகிறது. அதாவது அணுக்களின் முடிவான விசேஷ தன்மையை குறிப்பிடுகிறது. இந்த அணுக்கள் இடையறாத அதிர்வு அசைவுகளை கொண்டதாக கருதப்பட்டன. பழங்காலத்து வைசேஷிக தத்துவ ஞானிகளுக்கு அணு ஒரு மிக சிறு சூரிய மண்டலம் என்ற நவீன கண்டுபிடிப்பு புதியதில்லை. அவர்கள் கணக்கியலில் கருத்துப்படி காலத்தின் மிக குறைந்த அளவை கூட அணு தன் வட்டத்தை சுற்றுவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரமாக கணக்கிட்டிருந்தார்கள். 5. நெப்போலியனின் சேனைத் தலைவனான ரொசட்டாவின் குழுவிற்கு 3 லிபிகள் பொறிக்கப்பட்டிருந்த கல்வெட்டு ஒன்று கிடைத்தது. அதன் உதவியால் புராதன தூதுக்குழுக்களின் எழுத்துக்களை படித்தறிந்தனர். 6. இந்தியாவிலுள்ள சாந்தி நிகேதனின் விஸ்வ பாரதி காலாண்டு சஞ்சிகையில் ரவீந்திரநாத் தாகூரால் வங்காளியில் வெளியிடப்பட்டு மன்மோகன் கோஷ் என்பவரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. 7. தாகூரின் கவிதையில் கூறப்படும் சாமம் என்னும் தோத்திரம் 4 வேதங்களில் ஒன்றாகும். மற்ற 3 வேதங்களில் ரிக், யஜுர், அதர்வணம் எனப்படும். அப்புனித நூல்கள் படைப்பவனான ஆண்டவன் என்ற பிரம்மத்தின் இயல்பை பற்றி விளக்குகின்றன. தனி மனிதனின் பிரம்மத்தின் வெளிப்பாடு ஆத்மா ஆகும். பிரம்மத்தின் மூல வினைச்சொல் பிருகு, விரிவுபடுத்தல் என பொருள்படும். இது இயல்பான வளர்ச்சியின் தெய்வீக சக்தியானது ஆக்க பூர்வ செயலாக பரிமளிக்கும் என்ற வேதத்தின் உட்கருத்தை குறிக்கிறது. பிரம்மத்தின் இருப்பில் இருந்து சிலந்தி வலையை போன்று பிரபஞ்சம் விரிந்து பரந்து விகுருதே எழுவதாக கூறப்படுகின்றது. ஆத்மா பிரம்மத்துடனும் ஜீவன் பரமாத்மாவுடனும் உணர்வுடன் ஒன்றுவதுதான் வேதங்களின் முழுமையான தத்துவம் எனலாம். நன்றி, வணக்கம்.